சங்கடப்பட மாட்டாத, நீ நின்று அது பிஸ்மில்லா சொல்லு. எனக்கு கை பக்கத்திலாவது நின்று துவா செய். யாரெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திடம் பெருமானாரிடம் ஏற்றுக்கொண்டதை போல என்னிடம் ஏற்றுக்கொள்ளு. இந்த அளவில குர்பானினுடைய மசாயில்களை நாம் தெரிந்து கொண்டு அவரை ஆத்மார்த்தமாக செய்ய வேண்டும். நோக்கம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, ஒவ்வொரு ரோமத்திற்கும் நன்மை கிடைக்கும். நீ அல்லாஹ்வுக்காக கொடுக்கிற குர்பான் அது அறுக்கிற நேரத்தில் விழுகிற ஒரு ரத்தம் மண்ணில் படுவதற்கு முன்பாக அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படும். அழகான சொல்றான், நீ கொடுக்கிற கறி இறைச்சி ரத்தம் அல்லாஹ்வுக்கு சேராது. நீயே சாப்பிட்டுக்க, வேலையில் கொடு. உன்னுடைய தக்குவாவை அல்லாஹ் பரிசோதிக்கிறான். அது வெற்றி பெறுவதற்கு நீங்கள் முயற்சியுங்கள். அந்த உபதேசத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அல்லாஹ்